நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் ஒரு செம ஃபாலில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஃபேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. அதாவது நிஃப்டி எடுத்துக்கிட்டா கூட அரௌண்ட் ஒரு 13% மேலே என்ன ஆயிருக்குன்னா டவுன் வந்து ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே எதுக்கு நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்றத நமக்குள்ளேயே திங்க் வந்து பண்ணியிருப்போம். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்தா கூட காமனாக எல்லாருமே சொல்லக்கூடியது எஃப்ஐஐ வந்து ஹியூஜாக செல் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எஃப்ஐனா யார், எதுக்கு அவங்க இவ்வளோ தூரம் செல் பண்ணுறாங்க, அண்ட் மார்க்கெட் எதனால ஃபால் வந்து ஆகுது, அண்ட் டெக்னிக்கலாக மார்க்கெட்டோடைய வியூ எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டராக நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றது வரைக்கும் கிளியராக என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க வந்து போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐனா யாரு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை தான் எஃப்ஐஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த எஃப்ஐஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல இருந்தே நிறைய செல்லிங், அதாவது செல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் போன இயர், அதாவது 2024 எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 3 lakh crore என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 இந்த 1.5 monthல கிட்டத்தட்ட 1 lakh crore ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோல்டு வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ரீசன் தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றத கொடுத்துருச்சு. அதாவது 2022 இருந்து எடுத்துக்கிட்டா கூட இந்த 2 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து செம ஹை என்ன ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து போச்சு. அதாவது லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு பார்த்தா கூட நிஃப்டியாக இருக்கட்டும் அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டியெல்லாம் கிட்டத்தட்ட 100% மேலே என்ன ஆயிருக்குன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டி அரௌண்ட் 50+% என்ன ஆயிருக்குன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு 1 இயரில். அப்படின்ற போது இந்த மார்க்கெட் ஃபால் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு ஹை போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ரிகர் மூமெண்ட் வருமா அப்படின்றது கண்டிப்பாக காத்துக்கிட்டு வந்து இருக்கும். அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் குளோபலாக ஏதாவது ஒன்று நடக்குது, இல்லை அந்த கண்ட்ரிலேயே ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஃபேஸ் அப்படின்றத ஃபேஸ் வந்து பண்ணும். ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இப்போ ட்ரம்ப் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சதை விட அவங்க கொண்டு வந்த பாலிசி தான் இந்த குளோபலாக ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்கு. அதாவது இம்போர்ட் அந்த மாதிரியான சில டேக்ஸ் இது பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பாலிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வந்திருக்கனால குளோபலாக இந்த ஒரு நியூஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனாலையும் மார்க்கெட் வந்து ஃபால் வந்து ஆகும். இதை விட இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட இந்த ஒரு ஹியூஜ் செல்லிங். எதுக்கு அவங்க இவ்வளோ தூரம் செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய ரிட்டர்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12-13% அப்படின்றது இருக்கும். பட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான டேக்ஸஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 12.5% வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 20% அப்படின்றது வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5%, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 10-11% அப்படின்றது வரும். ஓகேங்களா? பட் இதை விட இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா யூஎஸ்டி டாலருக்கு நிகரான நம்மளுடைய இந்தியன் ரூபியோட மதிப்பு வந்து இறங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அரௌண்ட் லாஸ்ட் 1 இயரில் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5% மேலே என்ன ஆயிருக்குன்னா ஃபால் வந்து ஆயிருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு அந்த ரிட்டர்ன்லேருந்து 5% இதில் போயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய நியர்லி ஓவரால் ரிட்டர்னே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6%-லேருந்து 7% தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயினான ரீசனாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டர்ன் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்களால ஈஸியாக என்ன பண்ணிடும்னா எடுத்துட வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் பாண்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. அந்தந்த கண்ட்ரியில் அவங்க இதை வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. யூஎஸ்ல ட்ரெஸரி பாண்டோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.5-லேருந்து 5-6 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படின்னும் போது அந்த ரிட்டர்ன் ஈஸியாக அவங்களால ரிஸ்க் இல்லாமல் என்ன பண்ணிட முடியும்னா எடுத்துக்கிற வந்து முடியும். ஸோ இந்த ஃபால் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும் சபரி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த டாலருக்கு நிகரான நம்ம இந்தியன் மதிப்பு வந்து குறையிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் வந்து ஆகணும். அதே மாதிரி பாண்டோடைய அந்த ஒரு ஈல்டு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் ரிட்டர்ன் அவங்க வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. பட் இதை விட மெயினான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்ம மார்க்கெட் சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். இப்போ ஹியூஜில் போனோடனே எப்படி ஒரு நியூஸ்னால டவுன் வந்து ஆச்சோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூஜ் போனோடனே தானே எல்லாருமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவோம். அப்படின்னும் போது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து
புக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஒரு ஃபால் வந்து இருக்கும். மார்க்கெட் சைக்கிளே அப்ஸ் டவுன்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து இருக்கும். அப்போது டவுன் வருது அப்படின்னா இந்த இதெல்லாமே ஒரு நியூஸ் எல்லாமே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே காம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு ஹியூஜ் பையிங் நடக்கும். அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா ரிவர்சல் வந்து ஆகும். ரிவர்சல் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹையோட பிரேக் பண்ணி நல்ல ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அப் வந்து ஆகும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய சைக்கிள். இங்கே டெக்னிக்கலாக நம்ம ஒரு வியூ சொன்னீங்களே அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டே டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு சேனல் பேட்டர்ன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ப்ராப்பராக சூப்பராக என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஃபார்மேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 22,800 and சம்திங்கில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,830 சம்திங் என்ன ஆகும்னா வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே சேனல் பேட்டர்ன் கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,300 சம்திங் இருக்குது. அதாவது மார்க்கெட் இன்னமும் ஒரு 1,500 பாயிண்ட் டவுன் ஆனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா டெக்னிக்கல் வியூவில் இந்த ஒரு வியூ தெரியுது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் இங்கே ஒரு இன்வெஸ்டராக நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இருந்தாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுடைய சைக்கிளை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டராக இருக்கவங்க கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாப் அப்படின்றத பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் டவுன் வருதோ ஒரு இன்வெஸ்டருக்கு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ இது வந்து பழைய இன்வெஸ்டர், அதாவது ஒரு ஓல்டு இன்வெஸ்டர் அண்ட் ஒரு நிறைய நாள் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இது வந்து புரியும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தா கூட ஒரு அதாவது எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தவங்களே 39 lakhs என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துச்சு. ஸோ இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா எஸ்ஐபியை மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாங் டேர்ம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகும்னா ரிவர்சல் வந்து ஆகும். பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப வந்து பயப்படுவாங்க. இப்போ நான் நியூவாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் அதுவும் இந்த அக்டோபர்லாம் வந்துருவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் செம்மாயிட்டு என்ன ஆகியிருப்பாங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டில் டவுன் வந்து ஆகிருக்கும். அப்படின்ட்டு இருக்கவங்க நீங்கள் ஒரு நியூவாக வந்திருக்கேன் என்னால் இதை வந்து பார்க்க முடியல, நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி பயம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுக்கு இன்னொரு வேவாக இதை வந்து நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வேவா ஆனால் உங்களுடைய டிசிஷன் தான் அது ஃபைனலாக வந்து இருக்கணும். இன்னொரு வியூ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நியூவாக இன்வெஸ்டராக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதில் பாதி மட்டும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 500 மட்டும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 500 லிக்விட் ஃபார்மெட்டில் நீங்களே என்ன பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. அதே இது நீங்கள் 10,000 பண்ணால் 5,000 பண்ணுங்கள், 5,000 வச்சுக்கோங்க ஒரு நியூவாக வந்தவங்களுக்கு. பட் பல இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு. இப்போது பாதியை நிப்பாட்டிட்டு பாதி அமௌண்ட்டை வச்சுருக்கீங்களே, இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஃபால் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ 1,500 பாயிண்ட் விழுந்தாலும் ஒன்றும் நம்ம எதிர்பார்த்தது கூட இல்லாமல் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து சொல்லணும். அப்படின்னும் போது நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்தோடனே எஃப்ஐயோட ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை லம்சமாக என்ன பண்ணிருங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த ஃபண்டிலையோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த செப்பரேட் ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அது ரிட்டர்ன் மேலே போகும்போது வேற லெவலான ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை இந்த மாதிரி சைக்காலஜி படி ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதை ரிலேட்டடாக இது மாதிரியான எந்தெந்த இதெல்லாம் பேசலாம் அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நானே ரீசர்ச் பண்ணி நிறையா டாபிக் எடுக்கும் போது டைம் ஆகுது. நீங்கள் ஏதாவது டாபிக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேகமாக வீடியோ வந்து போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Thank you so much. Bye.